இது பார்த்தீங்கன்னா நேத்தோட மார்னிங் ரொட்டீன் தான். மார்னிங் பசங்களுக்கு வந்து தோசை செஞ்சு கொடுத்தேன். மதியானம் லஞ்சுக்கு என் பொண்ணு அன்றைக்கி சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தான் கேட்டால். ஸோ அதை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி பண்ணி அதோட கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் ஆரஞ்சு குக்கும்பர் இதெல்லாம் கட் பண்ணி வச்சு அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பியாச்சு. அவங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் எனக்கு எப்பவும் போல் வீடு க்ளீன் பண்ணுறது, கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் இருந்தது. ஸோ அதை தான் செய்யலாம்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் கம்பு இருந்தது. ஸோ கம்பை நம்ம நார்மலாக அந்த மாவில் கூழ் செய்கிறத விட நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு டவலில் போட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் அடுப்பில் வச்சு லைட்டாக நம்ம சூடு வந்ததுக்கப்புறம் மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கூழ் செஞ்சோம்னா செம வாசமாக சூப்பராக செம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாதுளம்பழம் எடுத்து வச்சுருந்தேன். ஜூஸ் போட்டு குடிக்கலாம் 11 o'clock போலன்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கருப்பு கவுனி, ரெட் ரைஸு, ஒயிட் ரைஸு, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருந்தேன் தோசைக்காக. ஸோ அதையும் அரைச்சி வச்சிடலாம்னு சொல்லிட்டு அதையும் அரைச்சி வச்சாச்சு. அப்புறம் கிச்சனில் கொஞ்சம் பாத்திரம் இருந்தது. ஸோ அதையும் வாஷ் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.